Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வரைக்கும் மல்லி பொங்கல் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதோட டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிருவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் 1 கப் பச்சை அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 4 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கு 4/2 கப் தண்ணி கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனோடனே இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம ரெடி பண்ண தாளிப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மல்லி பொங்கல் ரெடி. இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபன் சாம்பார் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை சாட் ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூடவே தேவையான தண்ணி, உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு நல்லா வெந்தோடனே தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே பொடியை கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி, துருவன 1 மீடியம் சைஸ் கேரட், பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு, ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான புரோட்டீன் ரிச் சென்னா சாட் ரெடி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவுடர் மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு தொடர்ந்து சாப்பிடும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளை மிதமான சூட்டில் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து புரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாக இருக்கிற கருப்புளுந்து, கடலை பருப்பு மிதமான சூட்டில் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூடவே மிளகு, சீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது குட் ஃபேட் வந்து உடம்புக்கு தேவை, அதனால கொஞ்சமாக வெள்ளை எல்லையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே காஞ்ச பூண்டு, தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடு ஆறணுன்னே எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரெடி. இப்போ 1 கப் தோசை மாவு கூட 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் கொள்ளுப்பொடி மட்டும் இல்லாமல் 7 நாளைக்கு 7 விதமான வெயிட் லாஸ் பவுடர் வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் வேணும்னா ஸ்க்ரீனில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. முருகருக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாகம் தான் செய்ய போறோம். இது திருச்செந்தூர் முருகருக்கு சூர சம்ஹாரம் அப்போ பிரசாதமா வச்சு படைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் முந்திரி பருப்பை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துட்டு மிதமான சூட்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சூடாறணுன்னே ஃபர்ஸ்ட் 1 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு கப் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சிட்டு இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா இலகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு, 1 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அதே மாதிரி எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான திருப்பாகம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.